இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குது. ஆமாங்க, நான் அம்மாக போகிறேன். இப்போ கர்ப்பமாக இருக்கேன். அதனால் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகை சமந்தா அவங்கள சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர் பக்கம் தான் நடிகை சமந்தா. நடிகை சமந்தா நாகசீதன் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்றைய திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. சமந்தாவும் குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் சமந்தாவுக்கும் நாகசீதனுக்கு ஏற்பட்ட கருத்தொடுப்பு காரணமாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாகசேதானியா சோபிதா துலுபாலாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நடிகை சமந்தா ரொம்பவே உடஞ்சி போயிருந்தாங்க. நடிகை சமந்தா மையோசுடி சினிம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்காக வெளிநாட்டை போயிட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. நடிகை சமந்தா ட்ரலலா மூவி பிக்சர்ஸ் என்னும் ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி திரைப்படங்களை தயாரிச்சுட்டு வராங்க. நடிகை சமந்தா குசி, சாகுதளம், ஹனி பண்ணி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படங்கள்லாம் சமந்தாவுக்கு வரவேற்பு பெற்றுக் கொடுக்கல. சிட்டாடல் என்னும் வெப்சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த வெப்சீரியலானது ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றுக் கொடுத்துச்சு. சிட்டாடல் வெப்சீரியலில் ராஜ் நெடுமுடி அவர்களை தயாரிச்சிருந்தார். ராஜ் நெடுமுடி அவர்களுக்கும் சமந்தா அவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ் நெடுமுடி அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். அவருக்கும் இது 2வது திருமணம் தான். ராஜ் நெடுமுடி சமந்தாவுடைய திருமணம் கடந்த ஆண்டு கோயம்புத்தூர் நடந்துச்சு. இவங்களுடைய திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில் நடிகை சமந்தா எங்கள் தங்கம் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமானது கடந்த சில நாளுக்கு முன்னாடி தமிழில் வெளியாச்சு. தமிழில் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதே நேரத்தில் இந்த திரைப்படம் தெலுங்குலையும் வெளியாச்சு. தெலுங்கு ரசிகர்கள் இந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமானது வசூல் வாரி குதிச்சு சாதனை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. குறைந்த பட்ஜெட்டில் தயாரித்த இந்த திரைப்படமானது நடிகை சமந்தாங்களுக்கு பெரிய லாபத்தை பெற்றுக் கொடுத்துருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்ததை தொடர்ந்து ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு விழாவை நடந்துச்சு. அந்த விழாவில் நடிகை சமந்தா கலந்துக்கிட்டாங்க. நடிகை சமந்தா தான் கர்ப்பமாக இருக்காதாக அவங்களே ரொம்பவே மகிழ்ச்சி சொன்னாங்க. தன்னுடைய கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமாக கழிக்க போகிறாங்களாம். அதனால் நடிப்புலேருந்து பிரேக் அப்னு சொன்னாங்க. சமந்தாவுடைய இந்த திடீர் அறிவிப்பானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்குது. ரசிகர்கள் இருக்கும் நடிகை சமந்தாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகை சமந்தாவுக்கு டிசம்பர் மாதம் தான் பிரசவம்னு சொல்லப்படுது. நடிகை சமந்தா ராஜ் நெடுமுடி இவருடைய திருமணம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த நிலையில் இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் குழந்தை பிறக்க போகிறதுனால சமந்தாவும் ராஜ் நெடுமுடியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களா. சமூகத்தில் பக்கங்களில் நடிகை சமந்தாவுக்கு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய சார்பாக நடிகை சமந்தாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடபிள் 2 இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.